கரூரில் நடந்த சம்பவம் ஒரு சாம்பிள் தான். வடிவேலு ஒரு படத்தில் கிணத்தை காணோன்னு தேடுவார் தெரியுங்களா? அது மாதிரி நிறைய தேட வேண்டியிருக்கும். தேர்தலிலே வாக்குறுதி அளித்த விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுலேருந்து அந்த வேலையை தெளிவாக செய்கிறாரு. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே, குண்டா சட்டத்தில் 2 குண்டாஸில் போட்டிங்களே, நீங்களாமாப்பா பேசுகிறீங்க? இந்த ஆட்சி வந்த பிறகு தான் அவர் விடுதலையானார். உதயநிதி ஏன் துபாய்க்கு போகிறார் அடிக்கடின்னு சொல்லி பேசுறதுக்கு ஒருத்தனத்துக்கு உள்ள வச்சாங்க. ஏன் உதயநிதி கார் ரேஸ் நடத்துகிறாரு, அதுக்கு யார் காரணம்னு சொல்லி பேசுனதுக்கு தூக்கி உள்ள வச்சாங்க. நாதாரிகளுடைய ஆட்சி தான் இது. என்ன ஒரு வன்மம் இருக்குது இந்த ஆளுக்கு, ராஜாவுக்கு. இவனே வந்துட்டு 2G ஊழல் பண்ணி BSNL நாசம் பண்ணிட்டு நான் பணியாற்றிய நிறுவனன்றதால ரொம்ப ஆவேசம் வருது எனக்கு. நாராயண் அவரை அதாவது ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளரை டெல்லி பிரதிநிதியாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி விமர்சனம் நிறைய வருது. பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஒருத்தர் பாசிட்டிவே கிடையாது, நெகட்டிவ் தான் அது. இங்கே புதுமைக்கு பஞ்சமே இல்லை. 108 MLA 100 பேருக்கு மேலே எல்லாம் புதுசு. ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இவங்க எப்படி நடந்துக்கணுன்றது. மந்திரிங்களும் புதுசு. அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளை அங்கே போட்டிருந்தா அதுதான் நல்ல முடிவாக இருக்கும். த்ரிஷாவை துணை முதலமைச்சராக போடுவாங்க, அப்போ தமிழகமே ஆச்சரியத்தில் முழுவா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. எப்படிங்க, அதாவது துணை முதல்வர் ஆகணும்னா ஒரு எம்எல்ஏவாக ஆகணும் இல்லை? முதல்ல எம்எல்ஏ இல்லாமல் துணை முதல்வர் ஆகிடுவாங்களா யாராவது? இந்த கடன் இவ்வளோ வாங்கினது காரணம் என்ன தெரியுங்களா? மேம்பாலம் கட்டுவது, ரோடு போடுவது, போடாமலே சுருட்டுவது. இப்போ இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இந்த இருக்குல்ல, கரூரில் நடந்த சம்பவம் ஒரு சாம்பிள் தான். வடிவேலு ஒரு படத்தில் கிணத்தை காணோன்னு தேடுவார் தெரியுங்களா? அது மாதிரி நிறைய தேட வேண்டியிருக்கும். இப்போ ஊழலற்ற நிர்வாகத்தையும் ஊழல் இல்லாத ஆட்சியும் மக்களுக்கு தருவேன் என்று தேர்தலிலே வாக்குறுதி அளித்த விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுலேருந்து அந்த வேலையை தெளிவாக செய்கிறாரு. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே, எந்த ஆஃபீஸில் போனாலும் பிரச்சனை இல்லை சார், பட்டா கிடைக்குது, பர்மிஷன் கிடைக்குது, பர்மிட் கிடைக்குது, பில்டிங்கு எங்கேயும் எவனும் மூச்சு விடுறதில்ல. ஆனால் நடக்காமல் முழுசாக முடிஞ்சிடுச்சு. எவனா வாங்கினா உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போது மக்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் இது தாங்க. நீங்கள் தாய்மாமன் சீர் கொடுக்குறீங்களா, இல்லை 2500 ஆக்குறீங்களா, இதெல்லாம் அப்புறம். ஆனால் 45 நாளில் பயத்தை ஏற்படுத்திட்டீங்க பாருங்கள். அதிகாரிகளுக்கு, அலுவலர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு. இனி முடியாது, லஞ்சத்தை வாங்கிட்டு சொத்து குவிக்க முடியாது, அரசு கஜானாவில் கை விட்டு வர முடியாது. யாராக இருந்தாலும் தாவேக்கால் தப்பு பண்ணாலும் தூக்குறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்தேன், ஒரு 4-5 தாவேக்கா நிர்வாகிகள் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். இது மாதிரி வேற எந்த கட்சி ஆட்சியில், அதுவும் திமுகலாம் அவர் எங்கள் கட்சி உறுப்பினர் இல்லைங்க, அவர் அனுதாபிங்கன்னுவாங்க திடீர்னு. அப்புறம் இல்லை, அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கன்னுவாங்க. அதனால் ஒரு தூய்மையான ஆட்சி தருவதற்காக ஒரு முயற்சியை திரு விஜய் துவக்கி இருக்கிறார். அவர் இந்த முயற்சியில் முழு வெற்றி அடைய நான் வாழ்த்துகிறேன். ஆனால் உதயநிதியாக இருக்கட்டும், எல்லாரும் எங்கே போனாலுமே அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டால் அவங்கள உடனே கைது செஞ்சிடுறாங்க, உடனே அவங்களுக்கு சோதனைகள் இது அவங்க சவுக்கு சங்கரை நம்ம மறந்துட்டோமா? இன்னும் அவர் தன்னுடைய அந்த ஊடக தொழிலை துவக்கம் உள்ள. நேற்று கூட ஒரு காணொளி போட்டிருந்தார், பார்த்தேன் நான். சவுக்கு சங்கருக்கு மேலே எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அவருடைய அப்ரோச் மேலே எனக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு மீடியா பர்சன் ஒரு கவர்மெண்ட்டுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார், மக்களுக்காக பேசுகிறார். அப்படின்போது அதை குண்டா சட்டத்தில் 2 குண்டாஸில் போட்டிங்களே, நீங்களாமாப்பா பேசுகிறீங்க? இந்த ஆட்சி வந்த பிறகு தான் அவர் விடுதலையானார். எத்தனை பேரை நீங்கள் பிடிச்சி போட்டீங்க? கணக்கே கிடையாது. விமர்சனம் என்றால் மாப்பிள்ளை
எதிர்த்து பேசினா உடனே உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதனால் பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரத்தை பற்றிலாம் உதயநிதி பேசலாமா? உதயநிதி ஏன் துபாய்க்கு போகிறார் அடிக்கடின்னு சொல்லி பேசுனதுக்கு ஒருத்தனத்துக்கு உள்ள வச்சாங்க. ஏன் உதயநிதி கார் ரேஸ் நடத்துகிறாரு அதுக்கு யார் காரணம்னு சொல்லி பேசுனதுக்கு தூக்கி உள்ள வச்சாங்க. இவங்களாங்க இப்போ அரசை விமர்சித்தால் யார் அது சொல்லுங்க ஒரு ஆளை? ஆபாசமாக பேசினா பெண்களை தூக்கி தான் வைப்பாங்க. இந்த முக்தாரை சொல்கிறாரா என்னன்னு தெரில. இந்த முக்தார்னு ஒருத்தனும் சூர்யா திருச்சியில் ஒரு ஆளும் ஒரு பாஜக நிர்வாகி, பெண் நிர்வாகி, முஸ்லீம் பெண்மணி, அவங்க 2 குழந்தையில ஒரு குழந்தை அண்ணாமலை மாதிரி இருக்குன்னு பொது வெளியில பேசினா பெரிய கேஸ் ஆகி இவங்களெல்லாம் ஜெயிலில் போடக்கூடாதா? உதயநிதி என்ன சொல்றாரு? பெண்களை அவங்க மாடஸ்டிய இந்த அளவுக்கு கொஸ்டின் பண்ணிட்டு எதிராக பேசுறானுங்க. ஒரு பொது வெளியில ஒரு நாகரிகம் இல்லை. என்ன கேட்டால் இவரை கைது பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்டு ராஜாவை கைது பண்ணோம். ஏன் இந்த ஆட்சியில எதிர்த்து அவர் என்ன பேசினார் பார்த்தீங்களா? திருவாரூர்ல ராஜாஜி அண்ணாலாம் இருந்த இந்த சட்டமன்றத்தில் நாதாரிகள்லாம் வந்துட்டான்றாரு. நாதாரின்னா நான் என்னன்னு எனக்கு சென்னையில் இருந்ததால எனக்கு அந்த வார்த்தைக்கு என்னன்னு தெரியல. அது கெட்ட வார்த்தை நினச்சிட்டு அப்புறம் நான் போயிட்டு இதில் பார்த்தேன், கூகுளில் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன சொல்லுதுன்னா, ஆதரவற்றவர்கள், அனாதைகள், ரொம்ப சமூகத்திலே ரொம்ப ஓரம் சாரமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க. ஏன் அவங்கன்னா அது நான் சந்தோஷப்படுறேன். சட்டமன்றத்தில் இந்த ஆளே ஒரு தலித்துங்க. இந்த ஆள் இந்த ஆளுடைய பெரம்பலூர் தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி ரிசர்வாக இருந்த வரைக்கும் அங்கே உட்கார வச்சாங்க. அது தனி தொகுதி இல்லாமல் பொது தொகுதியாக மாறினவொன்னு கிளம்புன்னு நீலகிரிக்கு அமிச்சாங்க. அவ்வளோ சமூக நீதி காவலர்கள் திமுக. ஆனால் இன்னைக்கு இந்த கேபினெட்டில் விஜய் அவர்கள் 8 அமைச்சர்கள் தலித்தை வச்சிருக்காரு. ஒரு துணை சபாநாயகரின் சேர்த்தா 9 பேர் இருக்காங்க. எவ்வளோ பெரிய இது. அவரை போயிட்டு நீ ஆமாம் கரெக்டு, நீ சொல்கிறது தான், நாதாரிகளுடைய ஆட்சி தான் இது. ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள். என்ன ஒரு வன்மம் இருக்குது இந்த ஆளுக்கு, ராஜாவுக்கு. இவனே 2G ஊழல் பண்ணி பிஎஸ்என்எல்லை நாசம் பண்ணிட்டு, நான் பணியாற்றிய நிறுவனன்றதால ரொம்ப ஆவேசம் வருது எனக்கு. எங்கள் நிறுவனத்தை இன்னைக்கு நஷ்டத்தில் தயாநிதி மாறனும் இந்த ராஜாவும் இருந்த பீரியடில் தள்ளி விட்டுட்டு ஊழல் பண்ணிட்டு டெல்லி திகார் ஜெயிலில் இவரும் கனிமொழி ஏன் கழித்துனாங்க பல மாதங்கள். யோக்கிய மாதிரி வெள்ளையஞ்சல்லையமாக சோட்டை போட்டு நாதாரிகள்லாம் இருக்காங்கன்னா இதுக்காக கைது பண்ணாங்க. இருந்தால இது கருத்து சுதந்திரமா? ராஜாஜியை இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்களா? நாராயண் அவரை அதாவது ஜனநாயகன் படத்தோடைய தயாரிப்பாளரை டெல்லி பிரதிநிதியாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு விமர்சனங்கள் நிறைய எழுந்திருக்கு. இப்போ அதிமுகவுடைய எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ஆர்பி உதயகுமார் இப்போ இவருக்கு நட்புறவில் இருக்கிறவங்க, இவங்க சொந்தக்காரங்க, அந்த மாதிரி அவர் பதவி கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்க, த்ரிஷாவை துணை முதலமைச்சராக போடுவாங்க. அப்போ தமிழகமே ஆச்சரியத்தில் முழுகும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. எப்படிங்க? அதாவது துணை முதல்வர் ஆகணும்னா ஒரு எம்எல்ஏவாக ஆகணும் இல்லை? முதல்ல எம்எல்ஏ இல்லாமல் துணை முதல்வர் ஆகிடுவாங்களா யாராவது? ஆர்பி உதயகுமாருக்கு அவரும் பாவம் திமுக கார மாதிரி ஆகிட்டார். இப்போ அண்ணா திமுகவில் இருக்கிற பல பேர் திமுக கார மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான பேச்சு. உதயநிதி ஸ்டாலின் மாதிரி என்ன பையன், இவருடைய பையன் கொஞ்சம் உடனே மந்திரி ஆவார், எம்எல்ஏ ஆவார், உடனே துணை முதல்வர், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் திரு விஜய் அவர்களை அவமானப்படுத்தணும், கொச்சைப்படுத்தணுன்றதுக்கான பேச்சு. அதில் அரசியலும் இல்லை, பண்பும் இல்லை. அவர்லாம் சட்டமன்ற குழு துணைத் தலைவரெல்லாம் இருந்தால் அந்த ஆர்பி உதயகுமார். சரி விடுங்க. இப்போ இந்த வெங்கட் நாராயணன் அவருக்கு தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியில் போட்டிருக்கிறது. அதை பற்றி விமர்சனம் நிறைய வருது. பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஒருத்தர் பாசிட்டிவே கிடையாது, நெகட்டிவ் தான் அது. நான் நேற்று கூட சொன்னேன், நான் ஒரு நேர்காணலில், எனக்கு தெரிஞ்சு தாவேக அரசு செய்த முதல் தவறு இது. இந்த 45 நாளில் they have committed a mistake, not blunder. இப்போ
முதல்வருக்கு வந்து அதிகாரம் இருக்குங்க. யாரை தன் செயலாளராக வச்சுக்கலாம், தன் ஆலோசகராக வச்சு, அதெல்லாம் பொலிட்டிக்கல் போஸ்டிங்ஸ் தாங்க. இப்போ இது கூட பொலிட்டிக்கல் போஸ்டிங் தாங்க, கவர்மெண்ட் போஸ்டிங் இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கவர்மெண்ட் போஸ்டிங்னு சொன்னால் அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இன்டர்வியூ வருவாங்க, சீனியாரிட்டிலாம் பார்ப்பாங்க. யாராவது ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரி ஆகிட முடியுமா விஜயால்? மேபி தி சீஃப் மினிஸ்டர், அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரியாக போட முடியுமா? இல்லை மின்சாரத்துறை செயலாளராக போட முடியுமா? அது வேற, அது அரசு சார்ந்த விஷயங்கள். இது இவருடைய ப்ரெராகேட்டிவ். இவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பில் போடலாம். இவருக்கு தேவையான பிஏ, அட்வைசர், அரசியல் ஆலோசகர்னு ஒருத்தரை வச்சுக்கலாம். சீஃப் மினிஸ்டர் இஸ் என்டைட்டில் டு. அதனால் நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது அரசு பதவிகள் அல்ல, அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பதவிகள் அல்ல, இதெல்லாம் பொலிட்டிக்கல் போஸ்டிங்ஸ். அப்போ அவருக்கு உரிமை இருக்குதானா? உரிமை இருக்குது, யாரும் அதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அந்த பொறுப்பை போடும்போது அதுக்கு தகுந்த ஆளை போடலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இயற்கை தான். ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு கேபினெட் அந்தஸ்து, மினிஸ்டர் அந்தஸ்து இருக்குது, அதுக்கான பர்க்ஸ் அண்ட் அலவன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் விடுங்க, அவர் பெரிய பணக்காரன் தான் வெங்கட் நாராயணா. ஆந்திராக்காரர், லிவிங் இன் கர்நாடகா, டூயிங் பிஸ்னஸ். அவர் ஒரு வரி சொல்லணும்னா அவருடைய அரசியல் அனுபவம், அவருக்கு என்ன டெல்லியில் வந்து எல்லா கட்சிகளிடம் எவ்வளோ பரிச்சயம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ஃபேஸ் ஆஃப் இட் 8 கோடி தமிழ்நாட்டில் ஒரு ஆள் கூடவா இல்லை? தமிழ்நாட்டின் சார்பாக டெல்லியில் தவேகால இல்லையா? இல்லை அரசியல்வாதிகள் யாரும் இல்லையா? இல்லை இன்டலெக்சுவல்ஸ் யாரும் இல்லையா? பேசிக்காக என்னென்னா ஒரு லாபி பண்ணுங்க. அவர் வேலை என்னன்னா முதல்ல அதை புரிஞ்சுக்கும். அவர் ஒன்றும் கொள்கை முடிவு எடுக்க போகிறது இல்லை, அவர் ஒன்றும் இங்கே ஆட்சி சம்பந்தமான எந்த முடிவும் எடுக்கிற அதிகாரம் கிடையாது, பொலிட்டிக்கல் அப்பாயிண்டி தான். அவர் என்னன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைக்கிற பாலமாக செயல்படுவார். பாலம்னா பிரிட்ஜு கட்ட மாட்டார். இப்போ இங்கேருந்து ஒரு ஃபைல் அனுப்புகிறாங்க, ஒரு அப்ரூவலுக்கு, ஒரு ப்ராஜெக்டுக்கு, இல்லை ஒரு ஏதோ சட்டத்தை, இப்போ அதை அங்கே ஃபாலோ பண்ணி துரத்தணும் இல்லையா? இங்கே இருந்து போக முடியாதுல்ல டெய்லி. அவர் அங்கேயே பேஸ் இருப்பார், டெல்லியிலேயே அவர் தங்கியிருப்பார். ரெசிடெண்ட் டாக்டர்னுவாங்கல்ல, அது மாதிரி தமிழ்நாடு அரசின் சார்பாக பிரதிநிதித்துவம் மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருப்பார் 24/7. அப்போ இவர் முதல்வர் வந்தால் அவருக்கு தங்குற ஏற்பாடுகள், அவரை யாரை சந்திக்கணும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் வேலை பண்ணுறது தான் அது. ப்ளஸ் லாபியிஸ்ட், லாபி பண்ணும். தேசிய அரசியலில் பல கட்சிகள் இருக்கும், அவங்களோட போய் ஒரு ரேப்போ டெவலப் பண்ணணும், மீடியாவோட ரேப்போ டெவலப் பண்ணணும். அதே போல் அரசாங்கத்தில், மத்திய அரசாங்கம் இன்றைக்கி பிஜேபி சர்க்கார், அவங்கக்கிட்ட இருக்கிற மினிஸ்டர்ஸு, அந்தந்த துறை சம்பந்தமானது, அதே போல் வந்து உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், செக்ரட்டரிஸ், இப்படி இவங்க கூடலாம் நல்ல லயசன் ஒர்க் பண்ணுறது தாங்க இது, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இந்த வெங்கட் நாராயணா இதுக்கு முன்னால் இந்த மாதிரி வேலைலாம் ஏதாவது செஞ்சுருக்கிறாரான்னு நமக்கு தெரியாது. படம் எடுத்திருக்கிறாரு, பணம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு ஆளை கொண்டு போய், ஏற்கனவே இந்த அரசு புது ஆட்களால் நிரம்பி இருக்குது, வழியுது. இங்கே புதுமைக்கு பஞ்சமே இல்லை. 108 எம்எல்ஏல 100 பேர் மேலே எல்லாம் புதுசு. ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இவங்க எப்படி நடந்துக்கணுன்றது. மந்திரிங்களும் புதுசு, எக்ஸப்ட் 4-5 பேரை தவிர. அதனால் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளை அங்கே போட்டிருந்தா அதுதான் நல்ல முடிவாக இருக்கும். இது வந்து திரு விஜய் ஆஸ் சிஎம் அவர் முடிவு எடுக்கலாம், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் அதுக்கு பொருத்தமான ஆளாக போட்டிருந்தாருன்னா இந்த கேள்வியே வந்திருக்காது. ரெண்டாவது, ஒரு தமிழ்நாட்டுக்காரன் கிடைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக நம்ம பரோச்சியல் ஃபீலிங் கிடையாது. தமிழன், நாம் தமிழன், அப்படி தெலுங்கன், அதெல்லாம் நம்ம சொல்ல. ஒரு தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் ஒரு ஆளும் இல்லையா? நீங்கள் வந்து அவர் கன்னடா இல்லை, சரி ஆந்திராக்காரர், ஏன் அவர் நம்ம மாநிலம், நம்ம மொழி, நம்ம கலாச்சாரத்தை பற்றி இந்த அரசியல் வாழ்க்கையை அதிகமாக படிச்சிருக்க மாட்டார்ல. அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ அவர் அங்கே போய் அவருக்கு ஹிந்தி தெரியும்னு நினைக்கிறேன். ஆந்திராவில், கன்னடாவில் இருக்கிறோம்,
மெயினாக ஹிந்தி தெரியணும். ஆமா சார். ரெண்டாவது அது தெரிஞ்சால் மட்டும் போதாது, அங்கே எல்லாருக்கிட்டையும் பழகுற அந்த இது இருக்கணும், ரேப்போ இருக்கணும், தொடர்புகள் இருக்கணும், கனெக்ஷன்ஸ் தான் முக்கியம். அப்போ இதெல்லாம் இருக்குமா, இருந்துதா தெரியாது. அப்போ இது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு புகார். இன்னைக்கு கூட சிபிஐயில் வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களை ஆதரிக்க கட்சிகளையாவது நீங்கள் கான்ஃபிடென்ஸில் எடுத்துருக்கலாம்ல. என்னுடைய வருத்தம் என்னன்னா, நீங்கள் பாட்டு நீங்கள் முடிவு எடுத்துடுறீங்க. இப்போ வந்து இது பண்ணுறாங்க, பப்ளிக்காக ஆகுது இல்லை. இதுக்கு முன்னால் நான் அப்படி பண்ணுறேன்னா இந்த ஆளை போடலான்றக்க உங்கள் கருத்து என்னங்கன்னு கேட்டிருக்கலாம். இது ஒன்றும் பெரிய போஸ்டிங் கிடையாது. நீங்கள் மந்திரியாக யாரை போடுறேன்னு உங்களை யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு தான் புகழ், அவன் ஒரு தப்பு பண்ணி மாட்டினாலும் அவமானம் உங்களுக்கு தான், மற்ற கட்சிகளுக்கு கிடையாது. ஆனால் இது அப்படி இல்லை. தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியின் போது அவருக்கு சமாச்சாரம் இருக்குதா? ஒருவேளை நாளைக்கு இந்த வெங்கட் நாராயணன் ரொம்ப நல்லா வேலை செஞ்சு பேர்லாம் எடுத்துட்டு ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இஸ் எ ரா, இஸ் நாட் பிலாங் டு தமிழ்நாடு ஸ்டேட்டு ஆஸ் சச். அப்போ இது மக்கள் மத்தியில் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை உருவாக்கும் இல்லையா? இதை தவிர்த்து இருக்கலாம். அவாய்டபுள் மிஸ்டேக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மிஸ்டர் விஜய் வந்து இதை ரீகன்சிடர் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஃபண்டு கொடுத்தவர், இல்லை உங்களுக்கு வெற்றிக்கு பாடுபட்டவர், இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவரை ஏதாவது ஒரு இடத்துல அக்காமடேட் பண்ணலாம், பட் நாட் திஸ் போஸ்ட். அவரை நீங்கள் வந்து நன்றியோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் நமக்கு புரியுது. அதனால தான் முதல் கவர்னரை பார்க்கும்போதே இவர் போனார். அப்போவே பிரச்சனை பண்ணாங்க. இவர் என்ன இங்கே வந்திருக்க, வாட்டிசி அவர் ஏதாவது தாவேக்கா நிர்வாகியா? இது மாதிரி சில விஷயங்களை அவர் யார் ஆலோசனை கேட்டார், யார் அவருக்கு இப்படி ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு தெரியாது. பட் இது வந்து தவறான ஒரு முடிவாக தான் நானும் கருதுகிறேன். அதை அவர் வந்து மறுபரிசீலனை பண்ணால் நல்லது. இல்லைன்னா இது மாதிரி அடுக்கினே போவாங்க. இந்த ஆட்சிக்கு ஒன்றும் பண்ண தெரியல, இவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணமாக இதை வைப்பாங்க. அதனால் இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம் தான். பெரிய பாதகம், இதனால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பர்செப்ஷன் தானம்மா. அதாவது இந்த ஆட்சி எப்படி நடக்குது, நீங்கள் எவ்வளோ நல்ல வேலை பண்ணுறீங்க, அந்த நல்ல வேலைலாம் மேலே வரும்போது இது மாதிரி ஒரு சின்ன தப்பு வந்தால் தப்பை தான் பெருசாகி பூதாகும். மீடியாவில் பார்த்துங்க, இன்னைக்கு மீடியா இஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய். அவங்க பூஜா தூக்குனாங்க திமுக ஆட்சி இருக்கும்போது. அதாவது குனிங்கன்னா கீழே விழுந்து படுத்துக்கினாங்க. அப்படி தான் மீடியா இருந்தது. ஆனால் இன்றைக்கி மீடியாவுக்கு இவர் கண்ட்ரோல்லாம் பண்ண தேவையில்லை. கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம் இருக்கு, என்ன வேணால் பண்ணிக்கிடான்றாரு. ஆனால் அதுக்காக ஓவராக பண்ணுறாங்க. சும்மா 2 கோடி பேர் இருப்பான் தாவேக்கால, எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு சில்மிசம் பண்ணிடுவான். தாவேக்கா நிர்வாகி. நீங்கள் இப்படி தான் அதிமுக ஆட்சியிலையும், அன்லஸ் ஏதாவது பொறுப்பில் இருக்கிறோன்னே நீங்கள் சொல்லலாம், வட்டச் செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படின்னு இருந்தானா சொல்லலாம். எங்கள் மெம்பராக இருக்கிறவங்கெல்லாம் வந்து தாவேக்கா நிர்வாகியா? இது மாதிரி ஊடகங்கள் வந்து ரொம்ப ஃபியர்ஸ் அட்டாக் இந்த ஆட்சி மேலே பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல. நமக்கு 4 பக்கமும் எதிரிகள் இருக்காங்க. அப்போ நாம் கொஞ்சம் ஸ்டெப்ஸை வந்து மெஷர் பண்ணி தானே எடுக்கணும். அவர் விஜய் வந்து எப்போவுமே ரொம்ப யோசித்து தான் செய்வார். அவர் வந்து அதிரடி நடவடிக்கையெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு எனக்கு ஆழமான எண்ணம் இருக்குது. ஆனால் இதை எண்ணத்துக்காக இவர் இப்படி பண்ணி இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக வரணும் அப்படின்றதான் எனக்கு புரியல. பெட்டர் லேட் தென் நெவர். இதை மாற்றிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றி சார். மீண்டும் இப்போ சந்திக்கலாம்.